என் அன்பு தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்கு உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். குரலின் கருத்தும் பொருளும் கதை வடிவில் வந்தால் புரிதலுக்கு நன்றாக இருக்கும் என்பதற்கு இந்த முயற்சி. இக்கால மனித வாழ்வில் உலகில் நடைபெறும் நிகழ்வுகளை கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எப்போதும் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம். குரலின் கருத்தையும் கதையையும் இணைந்து ரசிக்க கேட்டுக்கொள்கிறேன். தற்போது அவர் எழுதிய கல்லாமை அதிகாரத்தில் 8ஆம் குரல், அதாவது இது எண்ணிக்கைப்படி 288ஆம் குரல். குரல் என்னவென்றால், அளவறிந்தார் நெஞ்சத்தரம் போல நிற்கும், களவறிந்தார் நெஞ்சில் கரவு. இதன் பொருள் என்னவென்றால், அளவிருந்து வாழ்கின்றவர் நெஞ்சில் நிற்கும் அறம் போல களவு செய்து பழகி அறிந்தவரின் நெஞ்சில் வஞ்சம் நிற்கும். கதையை பார்ப்போம். பூர்ணமையர் காலை 4 மணிக்கு எழுந்து அன்றாட வேளையில் இறங்கினார். தன் 10 வயது தொடங்கி 40 வருடங்களாக உழைத்து விட்டார். தந்தை கல்யாண விழா சமையல்காரர், கிராம வாழ்வு. தனக்கு சொந்தமாக உள்ள 3 ஏக்கர் நிலத்தில் நெல், காய்கறிகள், கீரைகள், சிறுதானியங்கள், பருப்பு, பழங்கள் என உற்பத்தி செய்து கொள்வார்கள். சமையல் வேலை கிடைக்கும் போது இவற்றையும் உபயோகப்படுத்திக் கொள்வார். நேரடி பார்வையில் இயற்கை விவசாயம் என்பதால் உற்பத்தி பொருட்களின் தரமும் ருசியும் அபாரமாக இருக்கும். அப்பொருட்களை உபயோகித்து சமையல் செய்ய ஒத்துக்கொண்டு அதற்குண்டான விலையையும் கொடுப்பார்கள். அக்கம் பக்கம் டவுன் கிராமங்களில் இவர்களது சுவையான சமையல் ரொம்ப ஃபேமஸ். பூர்ணமையர் தந்தை நாதன் ஐயரின் மூத்த மகன் என்பதால் அவருடன் உழைத்து பல நுணுக்கங்களை கற்றுக்கொண்டார். பூர்ணமை ஐயர் தம்பி மஞ்சுநாத் ஐயர் பிறவியில் கால் ஊனம், பலகீனம் என்ற சூழல் உள்ளது. தொழில் நன்கு இருந்ததால் அதனை தம்பிக்கும் கொடுத்து அதனை நன்கு செய்து முன்னேற சொன்னார். காலம் முழுதும் உரைகளும் செய்தார். பூர்ணமையர் தொழில் தெரிந்தும் போட்டியாக செய்யாமல் தன் வருவாய்க்கு அரசு பொருட்காட்சிகள், ஊர் விழாக்கள், கண்காட்சிகள் போன்றவற்றில் அப்பளம், மிளகா பஜ்ஜி, வெஜிடபிள் பூரி, மசாலா என பல கார இனிப்புகள் செய்து விற்று தொழில் நடத்தினார். நிலம் 1 ஏக்கர் தான் எடுத்துக்கொண்டு தம்பிக்கு 1 ஏக்கர் தந்துவிட்டார். தனக்கு வந்த ஒரு சில வேலைகளையும் தம்பிக்கு ஒதுக்கி கொடுத்து அவர் வாழ்வதற்கு ஏற்பாடுகள் செய்து கொடுத்தார். பூர்ணமையர் மனைவி காமாட்சி திருமணமான நாள் முதல் அவருடன் உழைத்து வருகிறார். விவசாய வேலையில் 5 பேர், சமையல் தொழில் 30 பேர் பணியாட்கள் உண்டு. பொருட்கள் எடுத்துச் செல்ல வண்டி, வாகனாதிகள், கடை செட் செய்ய அலங்காரம், பிற வசதிகள் என செலவினங்கள் உள்ளன. இப்போதுள்ள தொழில் போட்டி காரணமாக வியாபாரம் சுமார்தான். நிலைமையை சமாளிக்க அப்பளம், வடகம், ஊறுகாய் போன்றவற்றை தயாரித்து மொத்த விலையில் கடைக்கு, மால்களுக்கு சப்ளை செய்தார். அதனால் வேலை அதிகம். மகன் ராமமூர்த்தி கேட்டரிங் படித்து வருகிறான். இதனால் வேலையில் ஒத்தாசைக்கு தன் ஒன்றுவிட்ட சகோதரன் மகன் கதிரேசனை அழைத்து மேனேஜ்மெண்ட் வேலைக்கு பூர்ணமையர் வைத்துக் கொண்டார். கடைகளுக்கு சப்ளை, கடை ஏற்பாடு, கண்காட்சி, வரவு செலவு, பணியாட்கள் மேற்பார்வை என கதிரேசன் பார்க்க பூர்ணமையர் சற்று வேலைப்பளுவிலிருந்து விடுதலையானார். வயது காரணமாக பூர்ணமையர், காமாட்சி தம்பதிகள் காசி, கேதார், ராமேஸ்வரம் என பல தலங்களுக்கு தீர்த்த யாத்திரை செய்ய ஆரம்பித்தனர். அப்போதெல்லாம் காமாட்சி கணவரிடம், தம்பிக்கு விட்டு கொடுத்தீங்க, பையனை IAS மாதிரி படிக்க வைக்காமல் சாதாரணமான நம்ம தொழில் படிப்பு படிக்க வச்சீங்க, 40 பேர் வரை சம்பளம் கொடுத்து அவங்க குடும்பங்களை வாழ வைக்கிறீங்க, முடிஞ்ச போது ஊர், கோவில், அனாதை விடுதின்னு சேவை செய்றீங்க. இந்த 40 வருஷ உழைப்பில் என்ன மிஞ்சி இருக்குது? பரம்பரை நிலமும் சொந்த வீடும் சிரமப்படுத்தும் தொழில் மட்டும்தான் என்று கூறுவார். இன்னும் எவ்வளவு உழைக்கணும் என்று செலுத்திக் கொள்வார். பூர்ணமையர்
பணம் மட்டும் வாழ்வு அல்ல, வந்த இடத்தில் மனம் ஒன்றி சாமி கும்பிடு என்று கூறுவார். ஒவ்வொரு முறை ஆத்திரை முடிந்து திரும்பி வரும் போதும் கதிரேசன் தரும் வரவு செலவு கணக்கு சீராக இல்லாமல் இருப்பதை பார்த்து பூர்ணமையரிடம் சொல்வதால் பயன் இருக்காது என எண்ணி காமாட்சி மகனிடம் சொல்லி கண்காணிக்க செய்தார். சப்ளை செய்யப்பட்ட கடைகள் பொருள் தரம் என செக்கிங் செய்ததில் பொருட்களின் தரம் குறைவாக இருப்பதும் செலவினங்கள் அதிகம் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. கதிரேசன் அறியா வண்ணம் காமாட்சி கதிரேசன் கிராமம் சென்று நிலவரம் பார்க்க கதிரேசன் வசதிகள் இந்த 2 ஆண்டுகளில் பல மடங்கு உயர்ந்திருப்பதை அறிந்தார். அதிர்ச்சி தரும் செய்தி என்னவென்றால், ராமமூர்த்தி நண்பன் சுந்தரமூர்த்தி தந்தை வேலை செய்யும் இதே மாதிரி கம்பெனியுடன் ரகசிய தொடர்பு வைத்து பொருட்களை திருட்டுத்தனமாக கொடுத்து கதிரேசன் பணம் தெரிய வந்தது. தன் கம்பெனியில் பழைய உபயோக ஆயில் மற்றவற்றை மறுபடியும் உபயோகப்படுத்தி தரம் குறைந்தது கதிரின் செயல்பாடு என்றும் தெரிந்தது. காமாட்சியும் ராமமூர்த்தியும் அதிரடியாக பூர்ணமையரை அந்த கம்பெனிக்கு அழைத்து செல்ல அங்கு அவரது பொருட்கள் பாத்திரம் பண்டங்கள் கண்டு பூர்ணமையர் அதிர்ந்தார். அதைவிட மோசமான செய்தி என்னவென்றால், கதிரேசனை தூண்டிவிட்டதே தம்பி மஞ்சுநாதன் தான் என்பது தெரிந்தது. மனதில் மிக வேதனைப்பட்டார். பூர்ணமையர் கதிரேசனை தண்டிக்காது வேலையை விட்டு நீக்கி தம்பி மஞ்சுநாதன் தொடர்பை விட்டுவிட்டார். மகன் ராமமூர்த்தி தந்தைக்கு உதவியாக இருக்க தொழில் வளர ஆரம்பித்தது. இத்துடன் இக்கதை முடிகிறது. அன்பு நண்பர்களே, நாம் நண்பர்களுக்கு, குடும்பத்தில் நம்முடன் பிறந்தவர்களுக்கு நாம் பல உதவிகள் செய்ய விரும்புகிறோம். ஒரு சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் வாழ்வு அமையவே நாம் பாடுபடுகிறோம். அந்த மாதிரி பாடுபடும் போது, மனமாற செய்கிற போது நமக்கும் ஒரு சில இழப்புகள் வரத்தான் செய்கிறது. அந்த இழப்புகளை நாம் தாங்கி அவர்கள் நம்மால் உதவி பெற்றவர்கள் நிமிர்ந்திருக்கும் சூழ்நிலையை எண்ணி நாம் மகிழ்கிறோம். இது ஒரு பல குடும்பங்களில் இன்றும் காணும் நிகழ்ச்சி தான். அந்த மாதிரி உழைக்கும் பொழுது நம்மிடம் உதவி பெற்றவர்கள் நமக்கும் உதவி செய்யாமல் நம்முடைய வாழ்வை பாதிக்கும் செயல்பாடுகள் செய்யும் ஒரு சூழ்நிலை இந்த காலத்தில் வந்து கொண்டுள்ளது. அது சரியோ தவறோ என்று கூட நினைக்காமல் செய்பவர்கள் இன்றைக்கு அதிகமாக உள்ளார்கள். இந்த உதவிகள் இல்லாவிட்டால் நாம் இந்த அளவில் இருக்க மாட்டோம் என்பது தெரிந்தும் இதை அவர்கள் செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றுதான். இதனை உதவி செய்தவர் அறியும் பொழுது அவர் படும் வேதனைக்கு எந்த அளவை நாம் சொல்ல முடியும். இந்த மாதிரி நம்பிக்கை துரோகங்கள் நிறைந்த உலக வாழ்க்கை தான் இன்று நாம் கண்டு வருகிறோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உண்டாக்காமல் இருந்தால் மனித வாழ்வு சிறப்பாக இருக்கும் என்பது திருவள்ளுவர் கருத்து. அதனால் அந்த கருத்தை இந்த கதையின் மூலம் அவர் வலியுறுத்துகிறார். நாமும் சிந்திப்போம். வேறொரு குழுடன் அதன் கதையுடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் பொருளும் படங்களும் யாவும் கற்பனையானவை, யாரையும் எதையும் குறிப்பிடுவன அல்ல. அவை கதை சொல்ல வேண்டவை. இக்கதையில் பதிக்கப்பட்டுள்ள படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது. அதை பதித்தவருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. இக்கதையை மற்றவருக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்து கேட்டுக்கொள்கிறேன். மனங்கவர் முருகனால் தமிழ் மேலும் வளர்ந்திடவும் மக்கள் வளமான வாழ்ந்திடவும் வேண்டி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர். எண்ணங்களுக்கு வணக்கம்.